இதுக்கிடையில் இந்த அத்துரலிய ரத்ன தேரர் யார் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஆக்களுக்காக சொல்கிறேன். அதாவது ஜாதிக ஹெல உரிமைய என்று சொல்லி ஒரு கட்சி இருக்கு, உங்களுக்கு தெரிந்தானே. அதாவது இனவாதம் என்றால் இன்னண்டே தெரியாத ஒரு அப்பாவி கட்சி உண்டு, ஜாதிக ஹெல உரிமைய. அதை நீங்கள் அப்படியே பிரட்டி மற்ற பக்கம் பார்க்கலாம். வவுனியாவில் உயர்தரத்தில் கல்வி கற்கின்ற மாணவி ஒருவருடைய சடலம் இன்று மீட்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அவர் கல்வி கற்கின்ற தனியார் கல்வி நிலையத்தினுடைய கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இலங்கையில் பிரபலமான பிக்கு ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். காணாமல் போயிருக்கிறார் என்று சொல்வதை விடவும் அவர் ஓடி ஒளித்திருக்கிறார் என்று சொல்லணும். ஏனென்று சொன்னால் போலீசார் அவரை கைது செய்ய இருக்கின்றார்கள். எனவே பிக்கு ஒருவரை என்ன காரணத்துக்காக போலீசார் கைது செய்ய போகின்றார்கள், என்ன நடந்தது என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்கலாம். அதேவேளையில் இலங்கையில் தொடரூந்தில் பயணம் செய்பவர்களும் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு சென்று அங்கு தொடரூந்தில் பயணம் செய்ய இருப்பவர்களுக்குமான மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். வவுனியாவில் காப்போத்த உயர்தரத்தில் கல்வி கற்கின்ற மாணவி ஒருவருடைய உடல் இன்று மீட்கப்பட்டிருக்கிறது. அவர் கல்வி கற்கின்ற தனியார் கல்வி நிலையத்துக்கு சொந்தமான கிணற்றுக்குள் இருந்து இந்த சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், குறிப்பிட்ட இந்த மாணவிக்கு இன்றைக்கு கிளாஸ் இருந்ததாம். காலமே இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் கிளாஸ் இருந்ததாம். அப்போ கிளாஸ் முடிஞ்சு நிறைய நேரமாக அந்த குறிப்பிட்ட மாணவி வீட்டை வெளியில் என்று சொன்னோடனே அப்போ பெற்றோருக்கு ஒரு சந்தேகம் உடனடியாக போலீசாருக்கு அறிவித்து அந்த தனியார் கல்வி நிலையம், அந்த தனியார் கல்வி நிலையம் வவுனியாவில் வைரவ புளியங்குளத்தில் இருக்காம். அந்த வைரவ புளியங்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய நிர்வாகிகளுக்கு அறிவித்து உடனடியாக போலீசார் மற்றும் தனியார் கல்வி நிலைய அதிகாரிகள் மற்றும் அந்த பகுதி மக்கள் அனைவரும் இணைந்து இந்த மாணவியை தேடுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மாணவியினுடைய புத்தகப்பை, துவிச்சக்கர வண்டி மற்றும் பாதணிகள் போன்றவை அந்த தனியார் கல்வி நிலையத்தில் தான் இருந்திருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்த பிறகு அங்கே இருந்த ஒரு கிணத்தை போய் எட்டி பார்த்திருக்கிறோம். ஒரு 40 அடி ஆழமான கிணத்தை எட்டி பார்த்தா அதை உள்ளுக்குள்ள இறங்கி பார்த்தா அங்கே அந்த மாணவியினுடைய உடல் இருந்திருக்குது. எனவே என்ன காரணத்துக்காக இந்த மாணவி தானாகவே கிணற்றுக்குள் குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்தாரா அல்லது இதுக்கு பின்னால் ஏதாவது சதி செயல்கள் இருக்கா என்பது சம்பந்தமாக இப்பொழுது போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பிட்ட இந்த மாணவியினுடைய உடல் இப்பொழுது பிரேத பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவி வவுனியா சைவ பிரகாசா வித்தியாலயத்தினுடைய உயர்தரத்தில் கல்வி கற்கின்ற மாணவி என சொல்லப்படுகிறது. வவுனியா கோமரசங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் என சொல்லப்படுகின்றது. எனவே குறிப்பிட்ட இந்த மாணவி உடலமாக மீட்கப்பட்டமை அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாக இப்படியான அவலச்சாவுகள் அண்மை காலமாக தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்குது. உண்மையில ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஒரு பக்கம் வாகன விபத்துகள், இன்னொரு பக்கம் போதைப் பொருளை பாவிச்சு இளம் வயசுல அநியாயமா செத்து போறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ராணுவம் அடிக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா இப்படி தங்களுடைய உயிரை தாங்களே மாய்க்கிற சம்பவங்கள் நடக்குது. எனவே என்னதான் நடக்குது என்று விளங்கையில ஒட்டுமொத்தமாக எல்லா சம்பவங்களையும் பார்க்கக்குள்ள உண்மையிலேயே கவலையாகத்தான் இருக்கு. இலங்கையில் தொடரூந்தில் பயணம் செய்கின்ற அனைவருக்குமான மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது நீங்கள் இலங்கையர்களாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு போயிட்டு அங்கே நீங்கள் ட்ரெயினில் பயணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, இந்த நடைமுறை எல்லாருக்குமே பொதுவானது. என்று சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போதும் சரி அல்லது நேரடியாக போய் கவுண்டரில் டிக்கெட் புக் பண்ணும்போதும் சரி, உங்களுடைய ஐடென்டி கார்டை நீங்கள் கொடுக்கணும், உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனை வெளிப்படுத்தணும் என்றதான். இப்போ நீங்கள் இலங்கையர்களாக இருந்தால் உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை கொடுத்து பதிஞ்சுதான் நீங்கள் இனிமேலும் டிக்கெட் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து போறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாஸ்போர்ட்டை காட்டி பாஸ்போர்ட் நம்பர் எல்லாம் பதிஞ்சுதான் நீங்கள் டிக்கெட் வாங்க முடியும். இது நீங்கள் இப்போ ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரிதான் அல்லது நேரடியாக போய் கவுண்டரில் புக் பண்ணுறதாக இருந்தாலும் சரிதான், புக் பண்ணைக்குள்ளேயும் இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ரெயினில் ஏறைக்குள்ள போர்டிங் என்று சொல்லுவோம், ட்ரெயினில் ஏறைக்குள்ளே செக் பண்ணுவினோம் உங்களுடைய டிக்கெட்டும் உங்களுடைய ஐடென்டி கார்டும் மச்சாகுதான்னு பார்ப்பினோம். எனவே இந்த விஷயங்கள் எல்லாரும் கவனமாக இருங்கோ. டிக்கெட் புக் பண்ணைக்குள்ள இந்த ஐசி நம்பர் எல்லாத்தையும் சரியாக கொடுங்க. பாஸ்போர்ட் நம்பர் சொன்னால் எல்லாத்தையும் சரியாக கொடுத்து அந்த எந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் அந்த டிக்கெட்டை பதிஞ்சீங்களோ அதே டாக்குமெண்ட்டை கொண்டு போங்க நீங்கள் ட்ரெயினில் ஏறைக்குள்ள. ஏன்னு சொன்னால் கட்டாயம் செக் பண்ணுவினோம். செக் பண்ணிக்குள்ள பிறகு நீங்கள் பதிவு செய்தது ஒன்று, அப்புறம் கையில் வச்சுக்கிற டாக்குமெண்ட்ஸ் வேறு என்று சொன்னால் அப்புறம் அதில் சும்மா தேவையில்லாம முரண்பாடுகள் அப்புறம் ட்ரெயின் டிலே ஆகி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். எனவே இந்த விடயத்தில் அனைவரும் அவதானமாக இருக்கும்படி கேட்கப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது இலங்கையில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதாக இருந்தால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் என்றது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தொடரூந்தில் பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய உறவினர், நண்பர்கள், தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இந்த தகவலை சொல்லிவிடுங்கள்.
கொழும்பில் இன்று வேலையில்லா பட்டதாரிகள் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்தார்கள். அதாவது ஜேவிபியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமை காரியாலயத்துக்கு முன்பாக இவர்களுடைய ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்று அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்ன செய்திக்கணும்னு சொன்னால் ஜேவிபியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்குள்ள என்டர் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள நுழைகிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இதன்போது அங்கிருந்த போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில கடுமையான முரண்பாடும் முட்டுப்பாடுகளும் வந்து ஒரு பலத்த அல்லோல கல்லோலம் நடந்தது. அதனை அடுத்து ஏராளமான போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கட்டுப்படுத்தப்பட்டார்கள். இவர்கள் ஜேவிபியினுடைய தலைமை அலுவலகத்துக்குள் புக முயன்றதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு பல தடவைகள் இவர்கள் முயற்சி செய்ததாகவும், ஆனால் இதுவரை ஒரு பொறுப்பு வாய்ந்த சரியான அதிகாரி தங்களை சந்திக்கல என்று சொல்லியும் அவர்கள் பக்கம் காரணம் சொல்லப்படுகிறது. எனவே யாராவது ஒரு அரசு அதிகாரி எங்களை சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை கேட்கணும் என்றுதான் அவர்களுடைய கோரிக்கை. எனவே அதனை வலியுறுத்தும் விதமாக, அதனை கேட்கும் விதமாக அவர்கள் ஜேவிபியினருடைய தலைமை காரியாலயத்துக்குள் புக முயன்ற போது இந்த ஒரு முரண்பாடும் முட்டுப்பாடும் வந்திருக்கிறது. போலீசார் அவர்களை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே குறிப்பிட்ட இந்த விடயத்தில் அரசாங்கம் என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அத்துரலிய ரத்தின தேரர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து காணாமல் போயிருக்கார் என்று சொன்னால் எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டார். ஏன் ஓடி ஒழிச்சவர் என்று சொன்னால் போலீஸ் வந்து அவரை கைது செய்யறதுக்கு இருக்குது. உடனடியாக அவரை கைது செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து ஆளுப்ப காணாமல் போயிருக்கிறார். ராஜகிரிய பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய கோவில் மற்றும் அவருக்கு சொந்தமான தியான நிலையங்கள் எல்லா இடம் போய் செக் பண்ணி பார்த்தா எங்குமே ஆள் இல்லையாம். இதுக்கிடையில் இந்த அத்துரலிய ரத்தின தேரர் யார் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஆக்களுக்காக சொல்கிறேன். அதாவது ஜாதிக ஹெல உரிமைய என்று சொல்லி ஒரு கட்சி இருக்கு, உங்களுக்கு தெரிந்தானே. அதாவது இனவாதம் என்றால் இன்னண்டே தெரியாத ஒரு அப்பாவி கட்சி உண்டு, ஜாதிக ஹெல உரிமைய. அதை நீங்கள் அப்படியே பிரட்டி மற்ற பக்கம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர் தான் இந்த அத்துரலிய ரத்தின தேரர். இதுக்கு மேலே அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. பல தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு தேரர். பௌத்த தேரர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆசா பாசம் அற்றவர்கள், இல்லற வாழ்க்கையை துறந்து துறவர வாழ்க்கையில் இருப்பவர்கள். அவர்கள் ஒரு சிறு பூச்சிக்கு கூட தீங்கு விளைவிக்காதவர்கள் என்று சொல்லி நாங்கள் சின்ன வயசில் படிச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் டீச்சர் மேர் சின்ன வயசில் எங்களுக்கு பிள்ளையாக படிப்பிச்சிருக்கிறோம் போலடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேரர் அரசியலில் ஈடுபட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தது மட்டுமில்லாமல் சில பல கட்ட பஞ்சாயத்துகள் பல கேஸுகளில் அவருக்கு சம்பந்தம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக 2020 ஆண்டு ஒரு தடவை வந்து இவர் கடத்தி வைக்கார். அதான் இவரில் பிரச்சனை. இப்ப போலீஸ் வந்து இவரை தேடியது காரணம் வந்து இவர் 2020 ஆண்டு இன்னும் ஒருவரை கடத்தியிருக்கார். கடத்தப்பட்ட அந்த இன்னொருவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் ஒரு தேரர் தான். எனவே அந்த தேரரை இந்த தேரர் எதுக்காக கடத்தினார் என்று பார்த்தா அவர் வந்து தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினராக வர இருந்தவராம். இவருக்கு அது விருப்பம் இல்லை, தான் பாராளுமன்ற உறுப்பினராக வரணும் என்று சொல்லி அவரை கடத்தி கொண்டு போயிட்டு வற்புறுத்தினாராம் என்று சொல்லி ஒரு பழைய கேஸ் ஒன்று 2020 ஆண்டு கேஸ். எனவே அந்த கேஸ் சம்பந்தமாக தான் இப்போ போலீஸ் தேடி தெரியுது. ஆள் வந்து எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக இந்த ஓடி ஒழிக்கிற சம்பவங்கள் இலங்கையில் பரவலாக இருக்குது. இது ஒரு ட்ரெண்டிங்காகவே போய்கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெண்டிங்கை வந்து ஆரம்பித்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வந்தி. ஏன்னு சொன்னால் செவ்வந்தி வந்து அந்த கணேமுல்ல சஞ்சீவாவினுடைய கொலை கேஸ்லேருந்து காணாமல் போய் இந்த வரைக்கும் காணாமல் போயிட்டா. அவள் ஒரு ஆள் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக காணாமல் போயிருக்கிறா. அதுக்கு பிறகு வந்து கனவே ட்ரை பண்ணவே ஓடி ஒழிக்கிறதுக்கு தேசபந்து தென்னக்கோன் ஓடி ஒழிச்சிருந்தவர். பிறகு ராஜித சேனாரத்னவ காணில் என்று சொல்லிச்சினோம். இப்படி ஒவ்வொரு தரம் ஓடி ஒழிக்கிறதும் பிறகு 10 நாள் 15 நாள் கழித்து வெளியில் வரதுமா இருக்குது. எனவே இப்போ அத்துரலிய ரத்தின தேரரும் எங்கேயோ ஓடி ஒழிச்சிருக்கிறார். எப்படியும் ஒரு 10-15 நாள் கழிச்சு வெளியில் வருவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.